வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் மணிமோட 7வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல லியான் சிட்டியோடைய 5வது போட்டி ஆரம்பிக்க போதுன்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க, எக்ஸூஷனும் இன்னொருத்தனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் டக்குனு எக்ஸூஷனை குத்த வரவும் அவன் அதில் இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி எகிரி போய் அவன் அடிக்க அதை அவனால தடுக்க முடியாம பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோவுடைய மாமா அதை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து டே உனக்கு என்னடா ஆயிடுச்சு, எழுந்துடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் உக்காந்துக்கிட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, டே குயின் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களே, உங்களுக்கு எவனா ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தா என்ன தோக்கடிச்சு பாருங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. குயின்ஷான் மட்டும்தான் பிளட் எசன்ஸ் ரிலீமோட 7th லெவல்ல அடைஞ்சிருந்தான். ஆனா இவனையே அவன் தோக்கடிச்சுட்டானே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கிள் குயின் உங்களுடைய குயின் ஃபேமிலி தொடர்ந்து 4 தடவை தோத்துட்டாங்க. இன்னும் ஒரு கேம் மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுடைய இண்டஸ்ட்ரி மொத்தத்தையும் நீங்க விட்டுட்டு போயாகணும். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பா அடுத்த மேட்ச்ல நானே போட்டி போடுறேன்னு ஹீரோயின் சொல்லவும், இல்ல நீ தாவோயிசத்தை அடைஞ்சிருந்தாலும் ஒன்னால அவன் கூட சண்டை போட முடியாது, அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ பயங்கரமா கத்து வச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏத்தாலும் நீ இல்ல, அவன் கூட ஒன்னால சண்டை போட முடியாது. அது மட்டும் இல்லாம யக்ஷு இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை, அவனால மட்டும்தான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கூப்பிடத்தை கேட்டு அவரு திரும்பி பார்க்கவும், என்னை மன்னிச்சிருங்க, நேத்து ரொம்ப நேரமா நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதான் டயர்ல கொஞ்சமா தூங்கிட்டேன், இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா நான் ஒன்னும் லேட்டா வந்த மாதிரி தெரியல, நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, டே யக்ஷு உன்னை யாரா இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க, உன்னை வேற ஹவுஸ்லயே தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க சொன்ன, நீ ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தன்னு ஹீரோடைய மாமா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம வந்து அங்க நிக்கவும், யக்ஷு சென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க, அவங்க கூட உங்களால சண்டை போட முடியாது, அது ரொம்ப ஆபத்து, நீங்க ஏன் அப்படி என்ன இந்த அளவுக்கு உங்ககிட்ட கெஞ்ச வைக்கிறீங்க, நான் சொல்றத கேளுங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏய் யக்ஷு உஷா நீ வந்துட்டியாடா, சாவுக்கு பயந்துகிட்டு எங்கன்னா ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன், பார்த்தா நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியே, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு யக்ஷுஷன் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு தாண்டா எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி நான் லியான் சிட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆக போறேன், அதனால நான் எப்படிடா இந்த இடத்துக்கு வராம இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா சரிடா, ஒன்னால இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து உயிரோட திரும்பி போக முடியாதுடா நான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டு, யக்ஷு நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க, உங்களுடைய சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நீங்க ஒன்னும் அவனுக்கு சரியான ஆப்போனன்ட் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா தயாராகிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லவும், யக்ஷு என்னடா இன்னும் அங்கேயே நின்னுகிட்டு என்னவோ புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன அதுக்குள்ளார சாவறதுக்கு உனக்கு பயமா இருக்காடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுங்க பாக்ஸ் அந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு வரவும், யக்ஷு இதை நான் உனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறேன்டான்னு சொல்லிட்டு அதை குத்தவும் ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கவும், ஹீரோ உன்னுடைய காலை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை தடுத்துட்டு, இன்னைக்கு யாரு சாவ போறாங்கன்றது இன்னும் முடிவாகலடா, யாரு சாவ போறாங்கன்றத நீ வெயிட் பண்ணி பாருடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு உஷா இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வெளியில வாடான்னு அவனுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. என்னவோ அவர்கிட்ட வரவும் டக்குன்னு அதை அவர் தள்ளி விட்டுறாரு, திருப்பி அது அவன் கைக்கு போவும் அங்கிள் குயின் யக்ஷு உஷா போட்டி நடக்கிற இடத்துக்குள்ளார வந்துட்டான். இதுக்கப்புறம் வாய்வோ சாவோ அவனால போட்டியில இருந்து திருப்பி வெளியில எல்லாம் போக முடியாது, நீங்க அவனை வெளியில வர வச்சு லின் சிட்டியோடைய ரூல்ஸை மீற போறீங்களான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு குயின் பெங் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு சீக்கிரமா அந்த யக்ஷு உஷா சாவறானோ அவ்வளவு சீக்கிரமா குயின் எனக்கு தான் சொந்தம். யக்ஷு உஷா நான் சொல்றத கேளுடா, யக்ஷுஷன் பிளட் எசன்ஸ் ரிலீமோட 7th லெவல்ல அடைஞ்சிட்டான், உன்னால இதை செய்ய முடியாது, சீக்கிரமா நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, குயின் ஃபேமிலி தோல்வியை பத்தி ஒன்னும் வருத்தப்பட போறது இல்ல, உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்றது உனக்கே தெரியும் இல்லன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. இந்த உடம்போடைய ஒரிஜினல் ஓனர் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்கான், ஆனா எதிர்பார்க்காத விதமா மாமா என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, இந்த மொத்த லியான் சிட்டிக்கும் நான் யாருன்றத நிரூபிக்கிறேன், யக்ஷு உஷா ஒன்னுத்துக்கும் லாகி இல்லாதவன்றத நான் இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யக்ஷுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, பிரதர் யக்ஷு என்ன மன்னிச்சிடுறா, நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன், யக்ஷு உஷா அவங்க கூட சாவுக்காக சண்டை போடுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. அப்பா நீங்க உங்களே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, இதுக்கு முன்னாடி யக்ஷு உஷாவை நம்ம யாருமே கண்டுக்கவே இல்லை,
எனக்கு நம்பிக்கை இருக்கு யக்ஷி உஷா கண்டிப்பா உயிரோட வருவாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷன் நீ அனுப்பின ஷென்லி ஷென் அவனுங்களால கூட என்ன கொல்ல முடியல. அந்த விஷயத்த கேட்டு நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பியடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னால ஷென்லி அப்புறம் ஷென்னை கொல்ல முடிஞ்சிருக்குன்னா உனக்குள்ளார இன்னும் ஏதோ சக்தி எல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் போல தெரியுது. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்ப இன்னைக்கு உன்னுடைய கதையை நான் இங்க முடிச்சு காட்டுறேன். என்னுடைய சக்தி என்னன்றத நீக்கி பார்க்க போற. உன்ன மாதிரி ஒரு 6th லெவல்ல இருக்கிற குப்பை கூட சண்டை போடுறதுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவன்கிட்ட வரவும் அவனுடைய ஆக்ஸ் அனுப்பவும் ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு வந்து அவன் அடிக்கவும் அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி தடுத்துறான். திருப்பி எகிரி ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சு போயிடுறான். திருப்பி அவன் ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடவும் டே யக்ஷு ஒன்னால ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமான்னு அவன் சொல்றத கேட்டு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு என்னுடைய திறமை இப்ப என்னன்றத பாரான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ என் கூட இப்ப சண்டை மட்டும்தான் போடணும்னு விரும்புறியான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பவர்ல இருந்து சோட வர வச்சுக்கிட்டு வேகமா அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை குத்த வரவும் அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போவ பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. இவன் பிளட் எசன்ஸ் ரிலிமோட 7th லெவல்ல தான் இருக்கான். இவன் கண்டிப்பா எனக்கான ஆப்போனன்ட்டே இல்ல. என்னுடைய மொத்த சக்தியும் இவனுங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா நீங்க அதை பாத்தீங்களா? யக்ஷ உஷாவுடைய சக்தி ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் அவரை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப பிளட் எசன்ஸ் ரிலிமோட 7th லெவலோட பீக்ல இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் சில சக்திகளை உள்ளாரே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்த்து கண்ணடிச்சிட்டு சிரிக்கவும் ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்துருது. யக்ஷப்பேங்க அதை பார்த்துட்டு டே இங்க ஒக்கல போய் என்னோட பண்ணிக்கிட்டு இருக்க. டே யக்ஷன் டைமை வீணாக்கிக்கிட்டு இருக்காதரா, சீக்கிரமா உன்னுடைய பெரிய மூவை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன யக்ஷனால பெரிய சக்தியை கூட யூஸ் பண்ண முடியுமா? யக்ஷ உஷா இது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது. என்ன மன்னிச்சிரு பிரதர் யக்ஷு, நான் உனக்கு இதை பத்தி எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோவோட மாமா புலம்பிக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உன்னுடைய கதையை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆக்ஸை கீழே அடிக்கவும் அந்த இடத்துல பவர் சுத்தி வந்துகிட்டு இருக்க. அவன் காத்துல தானா பறக்க ஆரம்பிச்சு அவனை சுத்தி பவர் வந்துகிட்டு இருந்து அந்த ஆக்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து சைட்ல இருக்கிற தூண்டுகளை வெட்டவும் அது எல்லாம் 2 துண்டா ஆவ பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்க. இது நல்லதுக்கே இல்ல. யக்ஷன் இவ்வளவு நேரம் அவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப பிளட் எசன்ஸ் ரிலிமோட 8th லெவல்ல இருக்கான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. யக்ஷ உஷா உங்களுடைய தோல்வியை ஒத்துக்குங்க, நீங்க அவனுக்கு சரியான ஆப்போனன்ட் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சாவரத்துக்கு தயாராகிடுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வரவும் ஹீரோ தெரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட அவன் டக்குன்னு அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி வெட்டவும் ஹீரோ டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். இப்ப வாடா பார்க்கலாம் யாரோடைய சக்தி அதிகமா இருக்குன்ற விஷயம் இப்ப தெரிஞ்சிரும்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து அவங்களுடைய பவரை வர வச்சுக்கிட்டு 2 பேரும் வேகமா வந்து அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. அதை பார்த்துட்டு யக்ஷ உஷான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கீழே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இதுதான்டா உன்னுடைய முடிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே யக்ஷன் கிட்ட இன்னும் பல சக்தியை மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யக்ஷன் யக்ஷ உஷாக்கு சரியான ஆப்போனன்ட்டே இல்லடான்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போட்டியோட முடிவு மாறுதா இல்லையான்றத பார்க்கலான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. யக்ஷ உஷா ஜெயிப்பானா தோப்பானான்னு தெரியல, ஆனா அவன் நம்மளுடைய லியான் சிட்டிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போட்டுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.